கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த 5 மாத காலங்களாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கண்மணியை போல பாதுகாத்து வந்தார். இந்த 6வது மாதத்தின் இந்த முதல் நாளை காண செய்த தேவனுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோம். அவருடைய கிருபைகளுக்காக அவரை போற்றி துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 5:4. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் மேலோட்டமான பகுதியும் உண்டு, ஆழமான பகுதியும் உண்டு. உலக பிரகாரமாய் வாழ்கிறவர்களும் உண்டு, உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்படி வாஞ்சிக்கிறவர்களும் உண்டு. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பவர்களும் உண்டு. அதுபோல சிலர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்து நின்று விடுகிறார்கள். சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரை வந்து நின்று விடுகிறார்கள். சிலர் ஞானஸ்நானம் பெற்று அங்கே நின்று விடுகிறார்கள். வேறு சிலரோ கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்து நிறைவின் ஆழத்துக்குள் செல்லுகிறார்கள். சிலர் மேலோட்டமான ஆசீர்வாதங்களுக்காகவே கர்த்தரை தேடுகிறார்கள். அப்படியே கிடைத்து விட்டால் பின்பு கர்த்தரை தேடுவதில்லை. ஆனால் ஆழமான உறவில்தான் தேவனுடைய அன்பையும் மகிமையும் மகத்துவத்தையும் காண முடியும். தேவனுடைய நேசத்தின் உச்சிதங்களை அனுபவிக்க முடியும். ஆழத்திற்குள் தள்ளிக்கொண்டு போங்கள் என்பது பேதுருவுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய கட்டளையாக தோன்றுகிறது. படகு என்பது நம்முடைய குடும்பமாகும். குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய அனுபவத்திற்குள் செல்ல வேண்டும். நோவாவின் பேழை கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருந்தது. அந்த பேழைக்குள் நோவாவின் குடும்பத்தார் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த பேழைக்குள் சகலமும் ஆயத்தம் செய்யப்பட்டு இருந்தது. அதுபோல நாமும் கிறிஸ்துவினுடைய ஆழத்துக்குள் செல்லும்போது அவருடைய அன்பு, நேசம், மனதுருக்கம், தயவு, கிருபை, காருண்யங்களை ருசித்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் இயேசு சொன்னது போல ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னாரே, அதே போல கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்துக்குள்ளே நாம் கடந்து சென்று அவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் நேசத்தையும் காருண்யத்தையும் தயவையும் இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து சந்தோஷமாய் வாழ கடவோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். கடந்த 5 மாதங்கள் கண்மணியை போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தை காண செய்ததற்காக நன்றி சொல்கிறேன் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆழத்துக்குள்ளே, கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்துக்குள்ளே கடந்து வந்து உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் மனதுருக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யுங்க. இந்த புதிய மாதத்திலே பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன்னு சொன்ன தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் திருச்சபை மக்களையும் நீர் மேன்மையாய் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது நான் செபிக்கிறேன். சரீர சுகமும் ஆரோக்கியமும் பலனும் பெற்றுக்கொண்டு சகல ஜனங்களும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும்
ஒருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.